பார்க்க கண்டெய்னர் பாக்ஸ் தான். உள்ளுக்கு வரங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் வந்து வான்கோழி நிற்கிது, தாரா நிற்கிது, மஸ்கோவி தாரா கடலில் போய் குளிச்சுட்டு வரும். என்னென்னு சொன்னால் குனிஞ்சு போகணுமென்று சொல்கிறதுக்கு காரணம் இந்த வீடு வந்து இப்படி தான் இருக்கணும். இது ஸ்ரீலங்காவிலேயே ஒரு பெஸ்ட்டான கிராமம் வந்து உருவாக்கணுமென்றதுக்காக வேண்டி பானையில் பதநீர், ஃப்ரெஷ் பதநீர், பதநீர், மற்ற ஃப்ரெஷ் கல். அப்பா சூப்பர் டேஸ்ட். ஒரு கடற்கரையை பார்த்தபடி தங்கணும்னு சொன்னால் பழமைன்றது அதுக்குள்ள கணக்க விஷயம் வந்து ஒளிஞ்சிருக்குது. ஸ்கூபா டைவிங், ஸ்னோக்லிங் எல்லாம் இருக்குது தானே, அதெல்லாம் இப்போ இங்கே இருக்குது. ஸ்ரீலங்கா மாதிரி பீச் இங்கேயும் கிடைக்காது. கண்டெய்னர் பாக்ஸை ஒரு வீடு மாதிரி கட்டிருக்கீங்க. கடற்கரையோட கிணத்துல நல்ல தண்ணி வார இல்லை, இங்கே நல்ல தண்ணி வந்துருக்கு. தெரியாது சத்தியமாக சொல்கிறேன், யாருப்பாவது ஒரு விஷயம் பார்த்தது இல்லைன்னா வருத்தம் வந்து சாய முதல் இங்கே அதை வந்துடும். அப்படிங்கிற ஓடியல் அந்த பழமைகளை வந்து நாங்கள் உலகத்துக்கு வழிகாட்டணும்ன்றது எனக்கு விருப்பம். என்ன வணக்கம், நான் உங்கள் ஷங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் திருவடி நிலையில் நிற்கிறேன். குறிப்பாக நீங்கள் மாதகள் ரோட்டால் பொன்னாலைக்கு வாரீங்கன்னு சொன்னால், பொன்னாலை ரோடு இருக்குது தானே, இதில் வாரீங்கன்னு சொன்னால் போக முதலே பார்த்தீங்கன்னா டெண்டுக்கு முடியல பல்மெரா ரிசார்ட் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி இருக்குது. இங்கே வந்து நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக அந்த டூரிசம் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தவிர நீங்கள் யாராச்சும் ஒரு கடற்கரையில் ஒரு பார்ட்டி செய்யணும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் செய்யணும்னு சொன்னால் இங்கே வந்து செய்து கொள்ளலாம். குறிப்பாக திருமணமோ, சாமதி வீடியோ, பர்த்டே ஃபங்க்ஷனோ, அப்படி நிறைய விஷயங்கள் செய்து கொள்ள. அதுலேயும் குறிப்பாக இங்கே வந்து புதுசாக இப்போ நிறைய விஷயங்கள் அறிமுகப்படுத்திருக்கிறேன். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுதாக மாறுபட்டதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு புது விஷயங்கள் வந்துருக்குது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஒரு கடற்கரையை பார்த்தபடி தங்கணும்னு சொன்னால் அந்த இடம் இங்கே இருக்குது. அதை தவிர இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பழமை மாறாத ஒரு விஷயங்களும் இருக்குது. நிறைய விஷயங்கள் செய்து டூரிசம் சம்மந்தமாக அந்த விஷயங்களையும் காட்டிக்கோறேன். அதை தவிர இன்றைக்கு வந்து இங்கே வந்து ஒரு UK குடும்பத்தின் ஒரு ரிசப்ஷன் நடக்க போது. அது வந்து வித்தியாசமாக ஒரு மண்டபத்தில் இல்லை, ஒரு கடற்கரையிலே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நடக்க போது. அதை உங்களுக்கு காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ பார்க்க நீங்களும் இங்கே வந்து கொள்ளலாம். இங்கே வந்து இவெண்ட்ஸ் தான் வரணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் சாதாரணமாக விசிட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் இங்கே அது புதுசாக போகணும், வித்தியாசம் இடத்துக்கு போகணும்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து கொள்ளலாம். அதை தவிர முக்கியமான விஷயம் இந்த ஸ்கூபா டைவிங், ஸ்னோக்லிங் எல்லாம் இருக்குது தானே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அது கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு சுற்றி காட்டுற நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. இருக்கீங்க? மீண்டும் சந்திக்கிறதுல நன்றி அண்ணா. அண்ணா பிடிக்கிற பெரிய ஒரு கஷ்டம் இருந்தாலும் இன்றைக்கு அண்ணா பிடிச்சாச்சு. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் வீடியோ போட்டாங்க பல்மெரா ரிசார்ட் பற்றி. உங்களை அறிமுகப்படுத்துங்க அண்ணா. முதல்ல நான் சுகந்தன். பல்மெரா ரிசார்ட், பல்மெரா வேர்ல்டுன்னு சொல்லி நாங்கள் ஏதோ ஒரு மாதிரி கிராமம் உலகத்தில், அதாவது ஸ்ரீலங்காவிலேயே ஒரு பெஸ்ட்டான கிராமம் வந்து உருவாக்கணுன்றதுக்காக வேண்டி உருவாக்கப்படுறது இது. இதில் வந்து பனை சம்மந்தப்பட்டதை தான் வந்து மெயினாக வச்சு கொண்டு செய்கிறோம். அதோட எங்களுக்கு வடக்கில் வந்து பனையும் கடலும் தான் வந்து எங்களுக்கு எங்களோட சொத்தும் அடையாளம். அப்போ ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் லேண்டை வேண்டி போட்டு இதில் ஒரு 1.5 கிலோமீட்டர் இதில் பல்மெரா சம்மந்தப்பட்ட இது. இன்றைக்கு லண்டனில் பிறந்த பிள்ளைகள் 2 பேர்கிட்ட ரிசப்ஷன் வந்து செய்கிறோம். இன்றைக்கு மாத்திரமில்லை, இது 3வது ஃபங்க்ஷன். சரிதானே? அப்போ உண்டை பார்த்து உண்டு வருவினோம். முக்கியமான விஷயம் இந்த இடத்துல சொல்லணும்னா, நானே எங்களுடைய திருமணம் வந்து இந்த இடத்துல செய்யணும்னு சொன்னால் நாங்கள் காய்ச்சினாங்களே நிறைய பிளான் பண்ணாங்க. அது கடைசி நேரம் வேண்டபடியால் கொஞ்சம் செய்யலாம் முடியாது போட்டுது. ஏன்னா ஒரு வித்தியாசமான கடற்கரையில் செய்ய வித்தியாசம் அழகாக இருக்கும். அப்படி பிளான் பண்ணாங்க, அது முடியலை. சரி, பிறகு தான் ஒரு ஃபங்க்ஷன் வரைக்கும் கட்டாயம் இடத்துல செய்து கொள்வோம். முற்றிலும் வித்தியாசமாக இருக்க போகுது. என்ன சொன்னால் நிறைய விஷயங்கள், நிறைய புது விஷயங்கள் யாழ்ப்பாணத்தில் எப்படியெல்லாம் செய்யலாமா, இப்படி விஷயங்கள் இருக்கான்னு சொல்லி ஆச்சரியப்படுங்க. குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து வாராக்களுக்கு இல்லை சுற்றுலா பயணிகளுக்கு பெரிய ஒரு முக்கியமான இடமா இருக்குமே இந்த இடம். இப்போ இதை பற்றி சொல்லுங்கண்ணா. மொத்தம் எவ்வளோ பேர பண்ண இது கிட்டத்தட்ட இதில் 32 ஏக்கர் இந்த கடற்கரையோட உள்ள இருக்குது. 32 ஏக்கர் சேர்ந்து வருதுண்ணே. ஓகே, இங்கே வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குண்ணா ஷோட்டாக சொன்னீங்கண்ணா? இதில் வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஓகே, வாட்டர் ஸ்போர்ட்ஸ், கேம்பிங் ஏரியா இருக்குது, கேனுவிங், கயாக்கிங். மற்றது நாங்கள் ஸ்கவுட்ஸை கொண்டு வந்து டூரிசம் செய்கிறோம். மற்ற ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் 5 யூனிவர்சிட்டியோட வந்து ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடந்து கொண்டிருக்கு கடல் சார் ப்ராடக்ட்ஸுக்கு. சரிதானே? நீங்கள் ஒரு ஒரு பெர்ஃபெக்டான கிராமத்தில் என்னென்ன தான் எதிர்பார்க்க வேணுமோ
அவ்வளோத்துக்கும் உரிய ஆரம்ப கட்ட வேலையாக தொடங்கியாச்சுண்ணே நிறைய விஷயங்கள் காட்டப்போம். இந்த நேரம் குறுகிய நேரம் என்றபடியால் உங்களை ஷோர்ட்டாக காட்டுகள் புறவர் சந்தர்ப்பத்தில் நிறைய விஷயங்கள் ஸ்கூபா டைவிங்னா ஜாழ்ப்பாணத்தில் இருக்குன்னு சொன்னால் நம்ம மண்ணம் இங்கே இருக்குது கேம்பிங் இருக்குது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் புறவர் காணொலியில் உங்களை காட்டிக்கணும். இப்போ வந்து இந்த கடற்கரையில் இன்றைக்கு ஒரு நிகழ்வு என்ன சொன்ன மாதிரி ஒரு ரிசப்ஷன் ஒன்று நடக்க போகுது. அதுக்காக இங்கால பந்தலெல்லாம் போட்டு அங்கே டிஜே பானு டிஜேவே இருக்குது. அது தவிர முக்கியமான விஷயம் அப்படியே கடற்கரையை காட்டுங்க. இங்கால வந்து கடற்கரையில் இந்த ஹட்ஸ் எல்லாம் வச்சு கிடக்கு. அதில் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆக்கள் வந்து ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய மாதிரி டேபிள் எல்லாம் போட்டு கதிரெல்லாம் போட்டு கிடக்குண்ணே. இதை பற்றி சொல்லுங்கண்ணே. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ காலத்துக்கு முதல் சொல்லணும்? எங்களுக்கு புக்கிங் இல்லையான்னு சொல்லி சொன்னேன்டா எனக்கு ஒரு 4 நாள் காணும். 4 நாள் புக்கிங் அந்த இடத்தை புக் பண்ணுறதுக்கு தான் வந்து நீங்கள் அவ்வளோ எளியாக புக் பண்ணுறீங்களோ எல்லாம் மற்றும்படிக்கு எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறது அதுங்கிட்ட செகண்ட் நேச்சர். ஓகே எல்லாமே இங்கேயே இருக்குண்ணே. எல்லா விஷயங்களும் செய்து கொள்ளலாம். இப்போ பார்க்குறாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் செய்ய போகிறீங்க இல்லாட்டி இந்த இடத்துக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்ம ஸ்க்ரீனில் தெரியும். மெயினாக என்னென்ன விஷயம் செய்யலாம்? வெட்டிங் எல்லாம் செய்யக்கூடிய பர்த்டே பார்ட்டி, வெட்டிங், கோஆப்ரேட் இவெண்ட்ஸ், கெட் டுகெதர், உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரிக்கு எவ்ரி ஈவெண்ட்டை வந்து நாங்கள் யூனிக்காக செய்து கொடுப்போம். நீங்கள் ஃபோன் என்னோட காய்ச்சிங்கள்னா நான் சொல்லுவேன் என்ன செய்யலாம், இப்படியான ஆக்கள் வரையணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரிக்கு நான் சொல்லுவேன் இப்படி செய்தால் வடிவாக இருக்கும். லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் மட்டும் செய்யலாமா? செய்யலாம். சாதாரணமாக ஒரு ஈவெண்ட் ஒன்று இங்கே செய்யப்படும் பர்த்டே ஃபங்க்ஷன் செய்யப்படும் சொன்னால் 50 பேருக்கு எவ்வளோ சும்மா முடியும்? அண்ணளவா சாப்பாடுல பொறுத்து அதெல்லாம் சாப்பாடு இப்போ நீங்கள் ஒரு 10,000 ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ரஃபான ஒரு ஐடியா தான் நல்ல வடிவான ஒரு பார்ட்டி செய்யலாம். சரி தானே 10,000 இருந்து சொல்லுங்க 1 லட்சம் 2 லட்சம் மட்டும் போகலாம் per பர்சனுக்கு. ஓகே சரி தான் இதை பொறுத்து. இப்போ இதெல்லாம் போட்டுகள், கப்பல், ஃப்ளைட்டுகள் என்ன வேணுமென்றாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் நீங்கள் வித்தியாசம் இப்போ ஒரு வெட்டிங்குன்னு சொல்லி போயிருக்க நான் மண்டபத்துக்கு போயிட்டு முடிச்சிடும். இங்கே வந்து கடலுக்குள்ளேயே மாப்பிள்ளை மம்பளை வர மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் செய்யலாம். என்ன இதுலயே பாத்தீங்களா இன்றைக்கு எல்லாம் இளநீ காட்டி தூக்கி இருக்கு. வாழைப்பழம் சொன்னா கப்பல் வாழைப்பழம் தான் கொண்டு வந்து வச்சிருக்கு. சரிதானே கோஸ்ட்னு சொல்லிக்க நாங்கள் காசுன்றதை பார்க்குறே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும், ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பத்தை என்னென்று செலக்ட் பண்ணி நீங்கள் லோ பட்ஜெட்டில் வந்து சிம்பிளாக வந்து நீங்களே சமைச்சு சாப்பிட்டு போகிறதுக்கும் போடுறாங்க. சரிதானே பட்ஜெட்ன்றது முக்கியம் இல்லை. பட்ஜெட்ன்றது முக்கியம் இல்லை. என்ன ஈவெண்ட் எப்படி செய்ய போறீங்கன்றது முக்கியம். ஓகே இப்போ இங்கே வந்து ஒரு ரிசப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒழுங்கு செய்து கிடக்கணும்ண்ணா வார நீங்களே இப்படிங்க சாப்பிடலாம். ஊர் கொய்யாப்பழம் சாப்பிட்ட மாதிரி ஒரு தெத்திப்பான இனிப்பா இருக்கும். ஓகே இந்த வாழைப்பழம் கப்பல் வாழைப்பழம் இருக்கு. இப்படி சாப்பிட்டு பாருங்க. அப்படி இல்லை இப்போ வேணாம். ஓகே அப்படி எங்கே பார்த்தீங்க சொன்னால் இங்கே இளநீங்கள் எல்லாமே தொங்க விட்டு கிடக்கு. ஓகே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ஓகே இப்போ இன்றைக்கு இங்கே என்ன ஃபங்க்ஷன் செய்ய போகிறீங்க? இன்றைக்கு மகனுண்ட ரிசப்ஷன். ஓகே அது வந்து இந்த இடத்துல செய்கிறீங்களா? இந்த இடத்துல செய்கிறோம். நீங்கள் எங்கே எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் யூகேலேருந்து வந்திருக்கீங்களா? ஓகே இப்போ இலங்கையில் நிறைய இடங்கள் இருக்கு. அது தவிர முக்கியமாக இந்த இடத்த செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம்? இது எங்களோட யாழ்ப்பாணம். மற்றது சுவந்தன் எங்களுக்கு நல்லா தெரியும். அவர் நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை. போன வருஷம் எந்த கல்யாணத்துக்கும் ரிசப்ஷன் இங்கே தான் ஃபங்க்ஷன் வச்சு நாங்கள் நல்லா நடந்து போச்சு. குஜராத்ல இருந்து ஆக்களும் வந்தாங்க. நல்ல பழம் எல்லாம் இருந்தது. அந்த சாப்பாடும் அப்பா சூப்பர் டேஸ்ட். என்ன ஸோ அதோட திருப்பி இங்கே தான் வரும்னு யோசிச்சுனாங்க. வந்து பிடிச்சிட்டு உங்களுக்கு? அப்போ மகன் டெண்டர் ரிசப்ஷனும் இங்கே தான் வைக்கணும்னு சொன்னேன். வந்து பிடிச்சிட்டு திரும்ப வாரீங்களா? இப்போ ஊர் ஆக்களுக்கும் இங்கே நாங்கள் செய்கிறதுல அவங்களுக்கும் விருப்பம். ஹனிமூனில் இன்னொரு ஆள் சூலிபுரம்ல பார்ட்டி நடந்தது. அது நீங்களாண்டு எந்த வீடியோவில் காட்டின அந்த ஃபோன் வித்தியாசமாக இருக்குமே. நீங்கள் வளமையாக ஒரு மண்டபத்தில் செய்கிறத விட ஒரு நேச்சரோட வித்தியாசமான ஒரு ஓகே. இங்கே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன இந்த இடத்துல? இந்த இடத்துல பிடிச்ச விஷயம் வந்து கப்பலில் வந்தவங்களை எல்லாம் சுற்றி காட்டுவீங்க, பீச்சில் விளையாடலாம், ஃபேமிலியோட நிற்கலாம், சாப்பாடுகள், பழங்கள், ஈகோ ஃப்ரெண்ட்லி வைப்ண்டு இருக்குது இதெல்லாம். ஸோ அது வாஸ் ரியலி குட். ஸோ நானும் இந்த புருஷன் வெளிக்கிடைக்கில் we were in some really cool accommodationல தான் நாங்கள் இருந்து வெளிக்கிட்டோம் நாங்கள். ஸோ that was really nice as well. நிற்க வேணுமானாக்கள் நிற்கலாம். என்னென்னா இந்த வடிவான எல்லாம் சிவியூவோட நல்ல வடிவான அதான் சர்ப்ரைஸ். நான் இன்னும் சொல்லல அவைகளுக்கு பார்க்குறாங்களுக்கு இல்லை சர்ப்ரைஸாக இருக்குது. அது உங்களுக்கு பிறகு காட்ட போகிறேன். அது பார்க்க அவைகளுக்கே தெரியும் எப்படி விஷயம் இருக்கு. இல்லை அது பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த சர்ப்ரைஸ் தூண்டி வந்துட்டீங்க. என்ன விஷயம்னு சொல்லலை இன்னும். அவங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாருங்க. ஓகே நன்றி. ஹலோ, நான் சரண்யா லண்டன்ல இருந்து வாரேன். இன்றைக்கு நாங்கள் எந்த தம்பியின் ரிசப்ஷனுக்கு ஒரு பீச் பார்ட்டி, ஒரு சில்ட் பீச் பார்ட்டி செய்து வச்சிருக்கிறோம் சுகந்தன் அண்ணாண்ட ஹெல்ப்போட. என் சிஸ்டருக்கும் சேம் பார்ட்டி செய்தோம். We really love this venue. இதில் என்னென்னாலும் வேணுமெண்டா எடுக்கலாம்.
yeah, the really top party. எங்களுக்கு still loads of great feedback வருது from the last party. So and the sister-in-lawக்கு same party வேணுமென்று திருப்பியும் செய்திருக்கோம். ஸ்ரீலங்கா மாதிரி பீச் எங்கேயும் கிடைக்காது. ஓகே parents எல்லாம் அவங்க கிட்ட தான் ஓகே 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 தேங்க் யூ ஸோ மச் Thank you. ஓகே நம்ம அடுத்து என்னென்ன விஷயம் சரிங்க நீங்கள் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட பதநீர் இருக்குது பானையில் பதநீர் ஃப்ரெஷ் பதநீர் பதநீர் ஓ மற்ற ஃப்ரெஷ் கல் திருவிழாவில் விட்டு கொடுப்போம் குடிக்கிறதுக்கு பேக்கா அப்படி கிடக்கிற பேக்கில் ஃப்ளார்லாம் செய்திருக்கு மற்றது அங்கால இளநீ வெட்டி வச்சிருக்கு அங்கால பனங்காய் பணியாரம் சுடியினம் ஓகே இப்போ வந்து மாப்பிள்ளை பொம்பளை வந்த உடனே கடலுக்கு வந்து கூட்டிட்டு போறீங்களா யா மாப்பிள்ளை வந்தோடனே போட்டில் போயிட்டு ஒரு 3-4 போட்டில் ஒரு 2 ஒரு ஷோ ஒன்று போட்டு வருவினம் படிவாக இருக்கும் Video அதே நேரத்துக்கு சன்செட்டும் இதில் வந்து பியூட்டிஃபுல் சன்செட் நீங்கள் கடலுக்குள்ள பார்க்கலாம் சன்செட்டை வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நல்ல படிவாக இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஒரு நேச்சுரலாக ஓவர் டூ பண்ணாமல் ஒரு நேச்சுரலாக அண்ட் அவையும் அப்படி தான் சிம்பிளானாக்கள் நீங்கள் கதை கேட்க பார்த்தீங்கன்னா தெரியும் என்ஜாய் த நேச்சர் வடிவாக சிம்பிளாக எதாண்ட குடியாக்கலாம் அப்போ அதால் அப்படி செய்யலாம் ஓகே இப்போ இன்றைக்கு வந்து கொஞ்சம் காத்தாவும் இருக்கேன் கொஞ்சம் காற்று காத்துனா போயிடலாம் போகலாம் நாங்கள் தூரத்துக்கு கூட்டி கொண்டு போக போக மாட்டோம் மாட்டோம் சேஃப்டி ஜாக்கெட் இருக்கு ஓகே ப்ரொஃபஷனல் எல்லாரும் இருக்கிறோம் ஆனபடியாக கூட்டி கொண்டு போவோம் ஓகே பட் வந்து மெயினாக வந்து இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது ஸ்கூபா டைவிங் என்ன இப்போ நீங்கள் ஸ்கூபா டைவிங் செய்ய ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த விஷயங்களும் செய்து கொள்ளலாம் என்ன புக் பண்ணிட்டு வரணுமா புக் பண்ணிட்டு வரோம் ஸ்னோக்லிங் டைவிங் ஸ்னோக்லிங் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் நீங்கள் நிற்கக்கூடிய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது எங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா vss.lk அதில் எங்கள் ஆக்டிவிட்டி முழுக்க இருக்குது ஏர்லியாக புக் பண்ணிட்டு வரணும் இது யாழ்ப்பாணத்தில் வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் அது சேஃப்டி வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ ஒரு ஆள் வந்தாருன்னு அவருக்கு 2 பேரை வந்து அனுப்பணும் சரிதானே ப்ரொஃபஷனலாக அனுப்பணும் அப்போ அதுக்காக வேண்டி தான் புக் பண்ணிட்டு வர ஓகே இப்போ இங்கே வந்து பழங்கள் எல்லாமே இருக்குன்னு ஓகே இது எல்லாமே சீசன் பழங்கள் வாராங்களும் வெட்டி கொடுப்பீங்கன்னு வெட்டி என்ன செய்வோம்டா லைவாக வெட்டி போட்டு அவைக்கேற்ற மாதிரிக்கு ராக் சால்ட் இருக்குது தானே இன்னும் ஆனரவு சால்ட்டும் ஸ்ரீலங்கா அந்த பெப்பர் பிளாக் பெப்பர் இருக்குது அதுவும் வந்து இடிச்சு போட்டு அரைக்கிறதுல இடிச்சு போட்டு சாதா தூவிட்டு சாப்பிட பக்காவாக இருக்குது இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு அந்த பனங்குருத்து என்ன இந்தா இப்போ அந்த சீசன் வர அந்த பனங்குருத்து எல்லாம் பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு வெட்டி தெரியும் இது நார்மலாக இப்போ நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக நார்மலாக வந்து எடுத்துக்கலாம் பனங்குருத்துக்கு எடுக்கலாம் இப்போ சீசன் வந்து பூரான் பூரான் சாப்பிடலாம் இல்லைன்னா என்ன தென்னம்பூரான்னு சாப்பிடலாம் பனம்பூரான்னு சாப்பிடலாம் போட்டு வச்சுக்கோங்க என்ன போட்டுருக்கீங்க அப்படியே கடற்கரையிலேயே குடைகள் சேர்லாம் போட்டுட்டாங்கண்ணே இதில் வந்து என்ன மாப்பிள்ளை பொம்பளை இருக்கலாம் வேற பூ இருந்து போட்டு ஷூட்டிங் சன் வந்து இதில் அப்படியே வடிவாக செட் ஆகும் செட் ஆக பின்னு சன் நிற்கும் முன்னுக்கு ஆக்கள் இருக்கக்கூடிய மாதிரிக்கு நீங்கள் ஒரு இருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இருக்கா நான் தனியாக இருக்கேன் அனிவர்சரி கொண்டாட ஆசையாக இருக்கும் அது சரி நல்லா இருக்குண்ணே உண்மையாகவே இருக்கு நல்லா காத்தோட்டமாக இருக்கணும் அந்த கடற்கரை சொல்ல தேவையில்லை அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குண்ணே ஹோட்டல் செலக்ட் பண்ணி தான் இருந்தது நாங்கள் டிராக்டரில் இருக்க குறிப்பாக இருக்கோம் டாக்டர் மாப்பிள்ளை பொம்பளைய இதெல்லாம் நேற்றி சுற்றி கொண்டு வருவினோம் ஓகே அங்கால மாப்பிள்ளைங்கள பொம்பளையா அப்படி எல்லா பக்கத்தில் இருக்க போராட்டாலும் இருக்கலாம் சிலர் சேர்ந்துருக்க ஆசையாக இருக்கும் டாக்டரில் பார்த்தீங்கன்னா சார் அப்படியே சுற்றி காட்டுவீங்களா இல்லைடா அப்படியே சுற்றி கொண்டு வரலாம் ஓகே இப்போ வந்து இதில் மாப்பிள்ளை பொம்பளைலாம் பழமையாக போகிறது இன்றைக்கி நாங்கள் சும்மா வீடியோ காட்சி சும்மா காட்டினாங்க ஓகே இதில் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ விரும்பி சின்ன வேண்டாம் நாங்கள் வயல்கள் எல்லாம் கொண்டு சுற்றி காட்டுவோம் சரி அங்கால சுற்றி காட்டல இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கு எனக்கு ஆசையாக இருக்குது இப்படி ஒரு விஷயம் கேட்கண்ணே ஜீப் நிற்குது ஜீப்லேயும் போகலாமா ஓகே வாரா நீங்கள் மாப்பிள்ளை பொம்பளை இல்லாட்டி நீங்கள் இங்கே ட்ரிப் வாராக்களும் ஜீப்பில் சுற்றி பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இங்கே ஜீப் நிற்குதானே ஜீப்பும் ஸ்பெஷல் ஜீப் மாவெளி திட்டத்துக்காக வேண்டி 6 ஜீப் வந்து 1940s வந்து ஸ்ரீலங்கா கொண்டு வரப்பட்டது அமெரிக்காலேருந்து 6 ஜீப்லேயும் ஒரு ஜீப் தான் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கு வந்த ஜீப் 6ல வந்து ஒரிஜினல் நம்பரோட நிற்குது யூஎஸ் ஆர்மின்னு சொல்லி யூஎஸ் ஆர்மி என்ன அமெரிக்க ராணுவம் சீரியல் நம்பர் தான் போட்டிருக்கோம் அப்போ இதுகளில் வந்து ஆக்களுக்கு விருப்பம் ஓகே ராராடா இது கலெக்ஷன் எல்லாரையும் நாங்கள் எடுத்து விடுறது என்ன ஆக்கள் படங்கள் பிடிக்க கொள்ள படியாக இருக்கும் வந்து ஓடலாம் சிலவள மாப்பிள்ளையோட இருந்து கொண்டு பின்னால் பொம்பளையை திருப்பி போட்டு ஷூட்டிங்கள் கேமராக்காரண்ட இல்லை வாங்கலை அதாவது சொல்ல தேவையில்லை கேமராக்காரன்ட்ட மாப்பிள்ளை பொம்பளை கொடுத்தா சரி நேரம் வந்தாலும் விட மாட்டாங்க சில பேர் ஓகே அங்கால அந்த ஊஞ்சல் எல்லாமே இருக்குது உங்களை கேட்கவே அது காட்டியிருப்பேன் நான் பாருங்க நார்மலாக இப்போ வாரன்னு சொன்னால் புக் பண்ணிட்டு வரணும் இல்லை என்ன மாதிரி என்ன புக் பண்ணிட்டு வந்தால் நல்லம் ஓகே ஏன்டா ஆக்கள் வந்து புக் பண்ணி அந்தந்த ஸ்பாட்டில் பிடிச்சிருந்தோம்னு சொல்லி சொன்னா நாங்கள் ஓவர் க்ரௌட் பண்ண விடுறே இல்லை இடம் இருக்குதுன்னு சொன்னால் வந்தாக்கா வச்சு போட்டு உள்ளுக்கு வரலாம்
ஓகே இப்போ அந்த நம்பர்லாம் ஸ்க்ரீனில் தெரியும். இப்போ நீங்கள் எங்கே இந்த ஒரு ஃபேமிலியாக வாரீங்க இல்லாட்டி ஒரு ஈவெண்ட் செய்ய போறீங்கன்னு சொன்னால் நேரடியாக வந்து விடலாமே. ஓகே இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்காளெல்லாம் ஈவெண்ட் நடக்குது, அங்காள காட்டின விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அப்படி இங்கால பஸ் அங்கால கடற்கரை பாருங்க. அந்த கடற்கரைக்கு நேராக முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயம் இருக்குது, சர்ப்ரைஸ். யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு சொல்லி நீங்கள் கனவே யோசிப்பீங்களே, ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்கா, அது எங்களுக்கு பிடிக்குமே, நாங்கள் யாழ்ப்பாணம் வந்து இங்கே தங்கலாம்னு சொல்லி யோசிக்கக்கூடிய மாதிரி ஒரு இடம் தான் நாங்கள் பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டெய்னர் பாக்ஸை ஒரு வீடு மாதிரி கட்டிருக்கீங்க வேணா. ஓகே இதை பேர் சொல்லுங்கண்ணா. இது என்னன்னு சொல்லி சொன்னா நாங்கள் கடல் வியூ ஆக்கள் இருக்கேக்க வெளியால பார்த்தா கண்டெய்னர் மாதிரி இருக்கணும், உள்ளுக்கு இருந்தால் சர்ப்ரைஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் மட்டத்துக்காக வேண்டியே செய்தது. மற்றது வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 30-40 மீட்டர்லேயே வந்து இது இருக்குது. வந்தால் ஒரு ப்ரைவேட்டை தங்கி கொள்ளலாம், பாட்டு போட்டாலும் அங்கே பக்கத்தில் இருக்கிற வை கேட்காது. சரிதானே, ரிலாக்ஸாக நேச்சர், அதாவது கடல் சவுண்ட், பனையின் சவுண்ட், சவுண்டை கேட்டு என்ஜாய் பண்ண விரும்புகிறார்கள் வந்து நிற்கலாம். நிறைய பேர் கேட்குறேன் யாழ்ப்பாணம் மறக்க இந்த அமைதியை தம்பி எங்கே தங்கணும், அமைதியான இடம் எங்கேன்னு சொன்னீங்கன்னா நம்ம எதை நான் சொல்லுவேன். அதுவும் வித்தியாசமாக தங்கணும், ஒரு பட்ஜெட்டுக்குள்ள தங்கணும், இயற்கையோட தங்கணும்னு சொன்னால் இங்கே வரலாமே நேரடியாக. நிச்சயமாக 100. ஓகே இப்போ நார்மலாக இதுக்கு கண்டெய்னர் பாக்ஸுக்கு சொன்ன ரூம் தங்கணும்னு சொன்னால் எத்தனை பேர் தங்கலாம்ண்ணா? இதில் வந்து 2 பேர் தங்கலாம். 2 பேருக்கு ஸ்டாண்டர்ட். மற்றது 3வது ஆள் நிற்க போகிறோன்னு சொன்னால் நாங்கள் அவருக்கு ஒரு என்ன மேட்ரஸ் கொடுப்போம், நிற்கலாம் என்ன. ஓகே நார்மலாக என்ன ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுதுண்ணா இது? பிரேக்ஃபாஸ்ட்டோட வந்து நாங்கள் இப்போ வந்து 15,500 ரூபா கொடுப்போம். 15,500 விடிய சாப்பாடு, விடிய சாப்பாடு, நல்ல ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட். ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷனல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுப்படும். அது பீச் சைடில் வச்சு அவைக்கு பர்சனில் வந்து சர்வ் பண்ணப்படும். வித்தியாசமான ஒரு டிஷ் இதில் கொடுப்பீங்களா? ஓகே அத்தனை உங்கள்கிட்ட வேறு உணவுகளும் இப்போ நாங்கள் மத்தியானத்துக்கு இரவுக்கான ஆர்டர் பண்ணலாம் என்ன. இந்த அப்படி பாருங்கள், இதில் ஏறுறதுக்கு படி அமைப்பு எல்லாம் கொடுத்து கிடக்கு. அப்படி இங்கே வந்தோம்னு சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்களே, பார்க்க கண்டெய்னர் பாக்ஸ் தான் உள்ளுக்கு வேறங்க எப்படி இருக்கான்னு சொல்லி அப்படிங்கிற பாருங்க. திறந்தா இது வந்து ஒரு ஜன்னல் மாதிரியானே, இதை நாங்கள் இழுத்து இன்னும் பார்க்கலாம். ஃபுல்லாக திறந்து கொள்ளாமே. இந்த உள்ளுக்க 2 ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக பீச் இந்த வியூ தானே. இந்த அப்படியே காட்டுறேன், இந்த வியூ தான் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா இருக்கு. இதை தவிர இப்போ உள்ளுக்க காட்டுறேன்னு பாருங்க. உள்ளுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெட் ஒன்று இருக்கு, மேலே சீலிங்கெல்லாம் அடிச்சு ஏசி இருக்கு. மெயினாக ஏசியும் இருக்கு, சில ரூமுக்கு டிவியும் இருக்கா சில ரூமுக்கு. ஓகே மற்ற மெயினான விஷயம் இங்கெல்லாம் பாத்ரூம் இருக்குண்ணே, அதையும் காட்டுறேன்னு பாருங்க. இந்த 5-star ஸ்டாண்டர்ட் வாஷ்ரூம் நல்ல ஸ்பேஸாக இருக்குண்ணே. இப்போ நான் எனக்கு என்னடா இது இதுக்குள்ள இருக்கு இவ்வளோ சின்ன இருக்க போன யோசிச்சுனா இது பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸாக இருக்குண்ணே. இந்த ஷவர் இருக்கு, வாஷ்ரூம் தானே முக்கியம். கட்டாயம் வாஷ்ரூமும் பெட்டும் நீட்டாக க்ளீனாக இருக்குது பாருங்க. அப்படியே காட்டுறேன். எல்லாரும் முதல்ல விஷயம் இந்த வாஷ்ரூம் நீட் பார்ப்பினா அதுக்கு இந்த மாதிரி ஃபுல் நீட்டாக இருக்குது. டபுள் பெட் ஒன்று இருக்குது பாருங்க. அப்படிங்கிற ஓகே இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு இருந்தாச்சுண்ணே, ஏசியும் போட்டாச்சு. உண்மையே நல்ல ஸ்பேஸாக இருக்கு. நான் இப்போ 10 இயர் வான்னு சொல்லி 2 பேருக்கு வடிவாக காணும் என்ன. இப்போ நல்ல ஸ்பேஸாக இருக்கலாம். அங்கே வாஷ்ரூம் இருக்குது, இதுலேயும் சேர்லாம் இருக்குது, இதுலேயும் இருக்கலாம். அப்போ இங்கே வந்து சொன்னால் கடல் கடற்கரை காற்று சொன்னால் திறந்து விடலாம். அப்படி இல்லை அப்படி பார்க்க போறீங்கன்னு சொன்னால் அப்படியே அங்கால கடலை பார்த்து கொண்டுக்கலாமே. அந்த டேபிள் பார்த்தா அந்த இது விளையாடுற மாதிரி செக்கர் விளையாடுற மாதிரி தான் சொல்லி தான் செய்விச்சது. இதில் இது ஒவ்வொன்றும் வந்து ஒரு பலகை, இது ஒரு பலகை, இது ஒரு பலகை, இது ஒரு பலகை. செக்கர் விளையாடக்கூடிய மாதிரிக்கு செய்விச்சுக்கிறாங்க. எல்லா டேபிளுக்குலையும் வச்சுக்கிறாங்க. குஷனம் இருக்குண்ணே. ஓகே நல்லா இருக்கும் உண்மையிலே. என்ன நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா சொன்ன அண்ணா வந்தேன்னா அங்கே வீடு கட்டிக்கிட்ட தெரியுமோண்டு நான் சத்தியமாக நடந்தது. நான் வீடியோ கண்டு சொல்லல, அப்போ நானும் பார்த்துட்டு ஏதோ அங்கே இந்த வகையாக ஒரு கண்டெய்னர் மட்டும் தான் தெரிஞ்சது. மிச்சம் தெரியும் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது முழு கண்டெய்னர். எத்தனை இருக்கு நம்ம தான்? இதுக்குள்ள 4-6 இடக்கு 6 இடக்குண்ணே. இப்போ நாங்கள் இனி இது வந்து 6 வந்து மாடலுக்கு செய்த நாங்கள் செய்து சக்ஸஸ் என்று சொல்லி ஒரு டிசைன் எடுத்துட்டோம். இனி தொடர்ந்து இப்படி ஒரு 40-50 செய்து கொண்டே போவோம். பீச் சைடில் வேறு லெவல் இதை பார்த்து வேறு யாக்களும் வந்து இதே மாதிரிக்கு பீச் ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்ணலாம். சரி, எங்களுக்கு வடமாகாணத்தில் டூரிஸ்டம் வந்து சரியான ஃபாஸ்ட்டாக வந்து டெவலப் ஆக போகுது. அந்த ஸ்பீட்டுக்கு ஆக்கள் வந்து பில்டிங் கட்டையில்லாததுக்குரிய சொல்யூஷன் தான் இது. சரியா சொல்யூஷன் உண்டு. மற்றது நேச்சர் சரி தானே, க்ளீன் மெயின்டைன் பண்ணுறது. பீச் சைட்லலாம் நீங்கள் பில்டிங்கை வச்சு க்ளீன் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது சரியான கஷ்டம். இது வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கும், பக்ஸுகள் ஒன்றும் இருக்காது. எல்லாம் வந்து வெளியாலேருந்து வர வைக்க அட்டை பயம் பூச்சியை கண்டா இது சரியோ. அப்போ இதுன்னு சொன்னால் அட்டை பூச்சி கீச்சி ஒன்று வராதுன்னா இது 4 அடி உயரத்துல இருக்குண்ணே. மழை வந்தாலும் வெள்ளம் ஓடும், வராது. நார்மலாக கடற்கரையில் வெள்ளம் நிற்காது. ஆனால் அதுக்காண்டி இந்த கன்செப்டை இந்தியாவில் செய்கிறோம். அங்கே மற்ற பக்கம் வந்து வீட்டு கன்செப்ட். மற்ற இப்போ பார்க்குறாங்க வேற கேட்பேன் தங்களுக்கு இதே மாதிரி செட்டப் பண்ண சொல்லி சொன்னால் அவங்கள செய்து விடுவோம். ஓயா வந்து பிறகு இப்போ நாங்கள் இன்னும் ஒன்று ப்ரொமோட் பண்ணுறோம்னா நாங்கள் இதில் வந்து எங்களுக்கு எங்கிட்ட
எல்டர்ஸ் கம்யூனிட்டி ஒன்று வந்து எளியாக வந்து ரிட்டையர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கு வந்தால் நிற்கிறதுக்கு இடம் இல்லை, அவைய பார்க்குறதுக்கு ஆக்கள் இல்லை. அப்போ இங்கே 24 hour செக்யூரிட்டி இருக்குது, ஃபுட் சர்வீஸ் இருக்குது. அதே மாதிரிக்கு யங் பீப்புள் சொல்லுவாங்க டிஜிட்டல் நோமேன்னு சொல்லி, அவங்களும் வந்து இப்போ வீட்டிலேருந்து வேலை செய்கிறாங்களுக்கு அவங்க வீட்டில் இருந்து என்னென்னு சொல்கிறது ஒரு சிவருக்குள்ள இருந்து வேலை செய்கிறதானே. அப்போ அவன் வந்து இப்படியான ஒரு என்வாயன்மெண்ட் எதிர்பார்க்கணும். என் ஃப்ரெண்ட் ஆகின்ற பிள்ளைகள் அப்போ அவங்க சொல்கிறாங்க, அண்ணா நாங்கள் லண்டனில் வீட்டிலேருந்து வேலை செய்கிறாங்க, கனடாலேருந்து வீட்டிலேருந்து நாங்கள் இங்கே வந்துருந்து போட்டு வேலை செய்துட்டு 5-6 மாதத்துக்கு இருக்கா நாங்கள் அந்த நாட்டுக்கு போயிட்டு வரலாம். அப்போ கோஸ்ட் எஃபெக்டிவாக கோஸ்ட்டை குறைச்சி நாங்கள் வந்து இருக்கக்கூடிய மாதிரி செய்யுங்கோண்டு கேட்டது இன்னும் ஒரு காரணத்துக்கு மாண்டி தான் வந்து கண்டுபிடியானதில் கண்டுபிடிக்கிறோம். நல்ல விஷயம் உண்மையிலேயே. இப்போ நானுமே தெரியாது சத்தியமாக சொல்கிறேன், யாருப்பா இப்படி ஒரு விஷயம் பார்த்தது இல்லை. நான் இன்னொரு தரப்பு ஒரு விஷயம் பார்க்குறேன். இப்போ யாராவது பார்த்து இப்போ கண்டிப்பாக தங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் தேவைன்னு சொல்லி செய்து கொடுப்போம். இல்லை எப்படி செய்யணும்னு மட்டும் காட்டி கொடுப்போம், ஏன் செய்யலாம். நம்மள இப்போ என்ன பட்ஜெட்டுக்கு வேறு இது செய்யணும்னு சொன்னேன். இது செய்கிறேன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு 3 மில்லியன் 30 லட்சம் ரூபா வேணும். டேபிள், கதிரை, மேசை, ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டு ஏசி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸில் ரூம் குளிர் ஆயிரும். அவ்வளோத்துக்கு வடிவாக இன்சுலேஷன் எல்லாம் செய்து அதில் வந்து கோர்ஸ் குறைவை சீப்பாக செய்யணும்னாலும் செய்யலாம். இது நான் சரியாக செய்யணுன்றதுல கதிரை கொண்டு வெளியிலையும் போட்டுருக்கலாம். கதிரை 2 கடல் காத்து காட்டு வந்தது. ஓகே, நல்லா இருந்தால் அப்படியே அங்கே பாருங்க, அங்கே இன்னும் டெண்ட் இருக்குது. ஓகே, அப்படியே முன்னுக்கு இது என்னென்ன இது? இதுக்குள்ள வந்து வான்கோழி நிற்குது, தாரா நிற்குது, மஸ்கோவி தாரா கடலில் போய் குளிச்சுட்டு வரும். ஒரு 5-6 புறா நிற்குது. அப்போ ஆக்கள் நினைச்ச வேண்டாம், திறந்து விட்ட வேண்டாம், அது வழியால் வந்து 2 இவோட ஆக்களோட புழங்கி போட்டு போவினோம். குட்டி கிராமத்துக்கு வந்த மாதிரி குட்டி கிராமத்துக்கு அறியா இவங்க வேறுங்க. அப்படியே வான்கோழி, புறா, தாரா, கினிக்கோழி எல்லாம் நிற்குது. கோழி வடிவான வெள்ளை கோழி செலக்ட் பண்ணி விட்டு கிடக்கு. அங்கால அதுக்குள்ள படுத்து கிடக்கு. அதுக்கு திறந்தா கோழியை என்ன தாரா எல்லாம் போய் வந்து கடல்கள் நீந்தி போட்டு வரும். அதெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்கும். ஓகே, வித்தியாசமாக இருக்குது இந்த இடத்துக்கு. நான் முதல்ல ஒரு வீடியோ போட்டேன்னா அதுக்கப்புறம் சரியான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு இந்த இடம். நானே இப்போ பாரு அதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இயற்கையோட நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது பழமை மாறா இடம்னு சொல்லலாம். இதெல்லாம் இதே விஷயம் தான் ஒரு இடத்துக்கு போய் பார்த்துக்கணும், சீரியா பக்கம் போய்க்க அதே விஷயம் நீங்கள் செய்கிறீங்க. இதை பற்றி சொல்லுங்கண்ணா. இது பழமை மாறா இல்லை, பழமையை திருப்பி புதுப்பிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் டவுன் வந்து லண்டன் சிட்டியோ டொரண்டோ சிட்டியோ கொலம்போட கம்பேர் பண்ணிங்கன்னா நாங்கள் ஜப்னா ஒரு 50 வருஷம் வந்து பின்தங்கிய இடம். பின்தங்கிய இன்றைக்கு அதுக்குள்ள கணக்கு நல்ல விஷயங்கள் இருக்குது. சரிதானே? நீங்கள் யாழ்ப்பாணத்தோட சுழிபுரத்தையோ திருவள்ளியோ எடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு 40-50 வருஷம் வந்து பழமைகள் இருக்குது. பின்தங்கியன்னு சொல்கிறது பிழையான விஷயம் நினைக்கிறேன். பழமைகள் இருக்கு. அந்த பழமைகளை வந்து நாங்கள் உலகத்துக்கு வழிகாட்டணும்ன்றது எனக்கு விருப்பம். என்னென்னு சொன்னால் உலகம் வந்து உலகத்தில் உள்ளவன் எல்லாம் வந்து புதுமையை தேடி ஓடி கலைச்சு இப்போ பழமையை தேடுறாங்க, பழமைக்கு வராங்களா. அப்போ ஆனால் அவங்களுக்கு தெரியாது இங்கே போனால் அதை அனுபவிக்கலாமன்ட்டு. அப்போ நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம்னு சொன்னால் பழைய ஒரு நேச்சுரலான கிச்சன். நாங்கள் இங்கே விட்டு அம்மா விட்ட போனால் இப்படி இருந்துச்சுதோ, சொந்தக்காரர் விட்ட பழைய காலத்தில் போனாண்டா வீடு இருக்கும், வீட்டுக்கு பக்கத்தில் கிச்சன் தனியாக இருக்கும், கிச்சன் வச்சது தான் எல்லாமே இருக்குது. அதை வந்து நான் இங்கே இதில் ஒரு ஏக்கர் காணியில் உருவாக்கி அதை சுற்றி கண்டுகாலி எல்லாம் நட்டு அந்த வேலை தொடங்குது. நாங்கள் டூரிஸ்ட்டும் வந்து பாவிக்கலாம். லோக்கல் ஆக்களுக்கு கூட வந்தால் கூட இப்போ டவுனுக்குள்ளே மூவ் பண்ணாக்கள் எல்லாரும் சின்ன சின்ன வீடுகள்லாம் இருக்கிறாங்க. அவை கூட வந்தால் கூட இதில் வந்துருந்து அவையை சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி போட்டு போகக்கூடிய மாதிரிக்கு ஒரு செட்டப் கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, சிம்பிளாக வெளியில் தொடங்கி இருக்குது. நீங்கள் அடுத்த முறை வரைக்கும் தான் இருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த அப்படிங்கிற பாருங்க. இதில் வந்து முன்னுக்கு தோட்டங்களே தோட்டம் ரூபாய்க்கு கொண்டு வருதுன்னு கத்தரிக்காய், வெண்டிக்காய், பைத்தங்காய், பிள்ளைங்க வாழை. ஓகே, இதெல்லாம் வந்தோம்னு சொன்னால் அப்படியே நேராக முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயம் இருக்குன்னு. இது வந்து ஒரு மண் வீட்டுக்கு ஓடெல்லாம் போட்டு கிடக்கு. அது எங்களுக்கு அதை பார்க்கவே அவ்வளோதுக்கு ஆசையாக இருக்குதுன்னு. இப்போ நாங்கள் உள்ளுக்கு போவோமாண்ணா, போய்க்கு குனிஞ்சு தான் போகணும். புரிஞ்சான் என்னென்னு சொன்னால் குனிஞ்சு போகணுமென்று சொல்கிறதுக்கு காரணம் இந்த வீடு வந்து இப்படி தான் இருக்கணும் இருந்தால் தான் அந்த ஃபீல் வேறு. நீங்கள் குனிஞ்சு வீட்டுக்குள்ளே போகணும், பண்போட அமைதியாக சரிதானே. அப்போ எல்லா மெஷர்மெண்ட்டும் சரியாக எடுத்து தான் வந்து இந்த வீட்டை செய்கிறது இருக்குங்க. அதெல்லாம் இருக்கு. அதாவது 2 அடி உயர்த்தி விடுறது உள்ளதுன்றது. பட் அந்த லுக் மற்றது காத்தோட்டம் வர்றது போகிறது எல்லாம் வந்து அந்த பழைய காலத்தில் என்னென்று கால்குலேட் பண்ணாங்கன்னு தெரியாது. டெக்னாலஜி இல்லாத காலத்தில் எப்போவுமே குளிர்மையாக இருந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு இதைத்தான் வாழ்ந்துருக்குறாங்க. அப்போ நாங்கள் அதை என்ன இருக்கா இதான் 2 பார்க்குறது. ஓகே, அப்படி உள்ளுக்கு வந்து சொன்னால் உள்ளுக்கு ஃபுல்லாகவே மொழகி இருக்குண்ணே. உள்ளுக்கு வந்து குளிர்மையாக இருக்குண்ணே, காலும் குளிர்மையாக இருக்கு, வேலையும் குளிர்மையாக இருக்குண்ணே. காத்தோட்டம் அப்படி கணக்காக நீங்கள் கேட்டிங்க பதிவாக இருக்குன்ட்டு அதுன்ற விளையாட்டு தான் இது. பட் வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா லாம்புகள் என்ன பழைய காலத்தில் லாம்புன்னு சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் அருகி கொண்டு போட்டுதுண்ணே. அரிக்கன் லாம்பு, ஒரிஜினல் அரிக்கன் லாம்பு எடுத்து செட் பண்ணியிருக்கு. பெட்ரோல் மேக்ஸ் இங்கே. ஓகே, உண்மையான பெட்ரோல் மேக்ஸ் தான் பார்த்தீங்களா?
இல்ல அந்த பார்க்க அப்படி கிடக்குன்னா யோசிக்கிறேன் இல்லை உள்ளுக்கு அந்த திரி இருக்குல்ல தெரியெல்லாம் போட்டு ஆனால் ஒன்றும் இல்லை லைட் தான் போட்டிருக்கு ஆனால் எங்களுக்கு அந்த லுக் எடுக்கணும். ஓகே இந்த வேறுங்க நல்லா இருக்குண்ணே. ஓகே அப்படி வந்தோம்னு சொன்னா இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இந்த சைடில் இதுலையாவா இல்லை அது இது என்னண்டா கீ என்னண்டா வந்தவ இதுல இருந்து சாப்பாட்டை போட்டு எடுத்து கையில் வச்சு தான் சாப்பிடுவோம். சரிதானே மேசை போடக்கூடாதுன்றதுக்காக வேண்டியே தான் இப்படி கட்டினது. கேட்டுங்க நீங்கள் பழைய ஆக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வச்சு ஒரு கையால் தான் சாப்பிடுறது. ஓகே இந்த மண் பாத்திரங்களான இது ஃபுல்லாக இருக்குது பாருங்க. அப்படி லோக்கல் ஆள் ஒரு ஆளை பிடிச்சிருந்து செம்பாட்டு மண்ணில் இப்படி குழைச்சி பூசுகிற 2 ஆளை கொண்டுச்சு தான் பூசினது. அவைக்கு தான் தெரியும் அதை மண்ணை எப்படி குழைக்கணும், மண்ணுக்குள்ள என்னென்ன ஆட் பண்ணணும் கொள்ளணும்னு சொல்லி தெரியும். இந்த வெடிக்கக்கூடாது நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படியே நல்ல நீட்டாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நல்லா இருக்குது. அதான் சொன்னேனே நாங்கள் பழமைன்றது அதுக்குள்ள கணக்க விஷயம் வந்து ஒளிஞ்சிருக்குது. அதுகளை வெளிக்கொண்டு வரணும் மண்டத்துக்காக வேண்டியதான் ஒன்று முக்கியமான காரணம் இப்படி செய்கிறது. அதை விட நீங்கள் அங்கால வந்தீங்களா ஸ்கவுட்ஸ், நான் அது இன்னொரு அதுக்குள்ள போனால் அது அடுத்த ஸ்கவுட்ஸ் வச்சிருக்கிறோம். சி ஸ்கவுட்ஸ், லேண்ட் ஸ்கவுட், சரிதானே பள்ளிக்கூட பிள்ளைகள், யூனிவர்சிட்டி பிள்ளைகள் எல்லாருக்கும் கொண்டு வந்து நாங்கள் 3 டே கேம்பிங் கொடுக்குறோம். கொடுக்க வந்து கன விஷயத்தை வந்து அவைக்கு அறிமுகப்படுத்தி விடுறோம். வேண்டாம் இது வந்து அந்த என்னட்டு சொல்கிற நாலேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இல்லை இப்படியான செய்தால் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்றதுக்காண்டி அந்த விஷயம் செய்யணும். ஓகே வார நீங்களும் தனியாக இப்போ இங்கே வந்தால் ஃபன் பண்ணலாம், கடலுக்கு குளிக்கலாம்ன்ற ஒரு விஷயம் தவிர நிறைய விஷயங்கள் நாங்களே அனுபவிச்சுக்கூடிய மாதிரி இருக்குமே. ஓகேண்ணா வெளியால் அம்மி வச்சிருக்கேன்டா அம்மியை உள்ளுக்கு வச்சிருக்கலாம். வெளியால் வச்சிருக்கிறது காரணம் வேண்டாம் அம்மியில் அரைக்கணும், அரைச்சி போட்டு கழுவி தண்ணி ஓடணும். அப்போ வெளியால் வச்சா தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம், அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம்ன்றதுக்காண்டி அம்மி வெளியால் வச்சிருக்கு. அதை விட ஆட்டுக்கல் இருக்குது, திருகணை இருக்குது, எல்லாம் விடப்போ இப்போ அந்த வேலை நடந்து கொண்டு. ஓகே அங்கே கிணறுமே இருக்கு. கிணறு எங்கிட்ட லக்குக்கு கிணறு வெட்டினம் கடற்கரையோட கிணத்துல நல்ல தண்ணி வார இல்லை, இங்கே நல்ல தண்ணி வந்துருக்குது. குடிக்கிற தண்ணி தேன் மாதிரி தண்ணி. எல்லாருக்கும் ஒரு அதிசயம் என்னட்டு இப்படி வந்து கடற்கரையில் கடல் வந்து எவ்வளோ 500 மீட்டரும் இல்லைண்ணே, பக்கத்தில் 300 மீட்டர் தான் வரும். அப்படித்தானே அதில் நல்ல தண்ணி வருதுண்ணே. நல்ல தண்ணி வருது. சரி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ நேரமான ஒதுக்கி நிறைய விஷயங்கள் கதைச்சோம். என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது, நாங்கள் நேரம் மட்டும் வழியால் கதைக்கலாம் போயிட்டு தான் என்ன நன்றி. நாங்கள் நேரத்தை ஒதுக்கி ஃபுல்லாக எங்களுக்கு காட்டுறது நன்றி. நிறைய விஷயங்கள் வார நீங்களும் ஒரு இயற்கையோட ஒரு அமைதியான சூழலில் வாழணும். நிறைய விஷயங்கள் கடக்கிறது, அது பக்கத்துலேயே ஒரு இயற்கையாக நடந்து இயற்கையான உணவுகள், அதாவது பாரம்பரிய உணவுகள் தேவைன்னு சொன்னால் இங்கே வந்து கொள்ளாமே. நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும், வெப்சைட்டும் இருக்குண்ணே, வெப்சைட்டும் இருக்குது, அதுலேயும் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளாமே. ஓகேண்ணா நன்றி. நாங்கள் உங்களை பார்த்து ஆசைப்படுறார்கள், யங் படிகள் உங்களை மாதிரி ஆக்கள் வளரணும் மட்டத்தில் இதாக இருக்கிறேன். மற்றும் முயற்சிக்கும் வளர்ச்சிக்கும் என்ற வாழ்த்துக்களும் ஆதரவு. நன்றி என்ன. ஓகே சரி இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பல்மேரா ரெசார்ட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன மாதிரின்னு சொன்னால் அண்ணா சுற்றி காட்டினவர். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த நிகழ்வு நடக்குது தானே, அதே உங்களை ஷோட்டாக காட்டிக்கொள்ளணும்னு பார்த்துக்கணும். வித்தியாசமான ஒரு இதாக இருக்கும். என்ன சொன்னால் வளமையாக நாங்கள் மண்டபங்கள் இல்லாட்டி வீடுகள் தான் செய்கிறாங்க. இது வந்து கடற்கரையில் இப்படி ஒரு விஷயம் செய்யணும், அது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக காட்டிக்கொள்கிறேன். என்ன சொன்னால் ஃபுல்லாக அடுக்கிறாதுன்றா சினிமா பாட்டு போடுறாங்க, அதால் உங்களை ஷோட்டாக காட்டிக்கொள்ளணும்னு பார்த்துக்கணுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் வாராக்களுக்கு இங்கே பனங்காப்பணியாக இருக்குது பாருங்க. மற்றது அப்படிங்கிற ஓடியல், லட்டு, வடை, அப்பம் எல்லாமே பஸ்ஸில் வச்சிருக்கணும் பாருங்க. அப்படி இந்த கடற்கரையில் வந்து எல்லாருமே சாப்பிட்டு இளநீ குடிச்சு பழங்கள் எல்லாமே சாப்பிட்டு கொண்டு என்ஜாய் பண்ணி வந்துக்கிறேன் பாருங்க. அப்படி இங்கே பாருங்க. அடுத்தது இங்கே வந்தாக்களுக்கு பணம் கொடுத்து வந்து வெட்டி கொடுக்க போயிடும் பாருங்க. Alcohol. Oh, this is non-alcoholic. It's non-alcoholic. No, you try it. No alcohol. This Kalapati is good. Panakali is
டேஸ்ட் பார்க்கணும். No, this one's non-alcoholic. It's really sweet. வந்தாக்கள் எல்லாம் ஃபன் பண்ணினோம்னு தான் சொல்லணும். பாருங்க இங்கால இல்லை அடுத்தது வாலிபால் விளாட வந்துட்டோம். ஓகே, இப்போ வந்து அடுத்தது இங்கால இந்த ஒரு மிஷின் ஒன்று இருக்குது. இதில் வந்து என்னத்துக்கான சொன்ன மெயினான விஷயம் இந்த பனையில் ஏறி இந்த கல் சீவுறது, மற்றது வந்து அந்த நொங்கு பிடுங்குறது, பதநீர் சீவுறதுக்கு எல்லாமே ஒரு நாள் ஏறித்தான் பனையில் நாங்கள் பிடுங்கணும். அதே வந்து இந்த மிஷின் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நின்றோம்னு சொன்னால் மேலே வரலாம். இப்போ அதெல்லாம் ஏறி பார்க்க போகிறோம். வெயிட். ஓகே, இப்போ வந்து நாங்கள் மேலே போய் கொண்டிருக்கோம். மேலே போய் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. சைட்டுக்கு மேலே போவோம். ஆனால் மேலே வாங்க நல்லா வியூ கொண்டு வருது. ஓ, ஹைட் 30 feet. ஓகே, 33 அடி மட்டும் உயரம் போவோமா மேக்ஸிமம். ஓகே, இப்படியே அங்கால நாங்கள் பனையில் பிடுங்க முடியாது. ஓகே. ஓ, நல்லா இருக்கு பாருங்க. ஒரு பனைமரத்தில் ஏறணும்னு சொன்னால் ஒரு ஆள் நின்று தான் ஏறி பிடுங்கணும் அவசியம் இல்லை. இந்த மிஷின் இருந்தாலே காணும். மிஷினை வச்சுக்கொண்டு நாங்களே பனையில் ஏறி கல் சீவுறதோ இல்லாட்டி பதநீர் பிடுங்குறதோ நொங்கு பிடுங்குறதோ பனைமரம் பிடுங்குறதோ எல்லா விஷயம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இப்படியே ஒவ்வொரு பனைக்கு நாங்கள் போய் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மிஷினால் இப்போ நாங்கள் மேலே போயிட்டு வந்தோம். இதில் ஏறி ஒரு 33 அடி உயரம் இருக்கிற பனை மட்டுமே இந்த மிஷினில் போய் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். போய் வந்து மேக்ஸிமம் பீப்புள் 2 or 3 2 people. ஓகே, 2 பேர் வந்து இதில் போய் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். முதல் தடவை போய்க்க நாங்கள் கீழே வீடு எடுத்து நாங்கள் இப்போ 2ஆம் தடவை போகிறேன். இதில் வந்து பார்க்க முழு வியூவுமே தெரியுது வேறுங்க அப்படியே. ஓ, இன்னும் நல்லா இருக்குண்ணா பாருங்க. இதில் வந்து அந்த ஹட்ஸ் மாதிரி கிடக்க அமைப்புண்டு. அப்படி அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அப்படி இந்த வியூவை பாருங்கள், நல்லா இருக்குது உண்மையிலேயே. எனக்கு நல்லா இருக்குது. இதில் மேலேருந்து பார்க்க நல்ல வியூ இருக்குது. நீங்கள் நீங்களை கேட்டிங்கன்னு சொன்னால் சில நேரம் உங்களுக்கும் இந்த பெர்மிஷன் தருவினம் ஏறி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இந்த இடத்த பாருங்கள். இதில் வந்து பார்க்க சாதாரணமாக மரங்கள் மாதிரி கிடைக்காது. மரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி அமைப்புண்டு போகுது. இந்த இடத்துல வந்து இயற்கையாகவே உருவான ஒரு கூடார மாதிரி ஒரு அமைப்புண்டு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு போய் பார்த்துட்டு வரீங்கண்ணா. நான் உங்களுக்கு போய் காட்டேன். நான் ஒருக்கா போனதில்லை. உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு? நல்லா இருக்கு. வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு என்ன இருக்கு? நானும் இன்னும் பார்க்கிறேன். குகை மாதிரி இருக்கு என்ன? ஓகே, உங்களுக்கு ஒரு கதிரையும் ஒரு ஸ்டூல் மாதிரி போடுறாங்க. வாராக்கள் இருந்து சும்மா ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, வணக்கம். ஓகே, சுதந்திர ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும்? ஓகே, எங்கேருந்து வந்திருக்கீங்க அண்ணா? கனடாலேருந்து. ஓகே, உங்களை அறிமுகப்படுத்துங்க. என் பேர் சந்திரகுமார். கனடா. ஓகே, அவரை தெரியாத ஆக்களே இல்லையடா தம்பி. எவ்வளோ காலமாக என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி? கனடாவில் நான் கிட்டத்தட்ட 39 வருஷமாக இருக்கிறேன். பார்ட்டி ஹோல்டு வச்சுருக்கேன். மாடிகிரா பேங்க் ஹோல்டு இந்த பிஸ்னஸ். இவரையும் கனகாலமாக தெரியும். சுதந்திரையும் 2 நாளாக இது தான் முதல் தரம் இங்கே வந்திருக்கோம். சொல்லுங்கள். நல்ல வடிவாக எல்லாம் செய்து வச்சிருக்கிறேன். நல்ல வடிவாக அது வரும் எதிர்பார்க்குறேன். ஒரு முக்கியமான இடமா இருக்கு. இன்னொரு கொஞ்ச நாளில் அது ஒரு கியூபா மாதிரி இருக்க மாட்டேன். ஓகே, அந்த எங்கே பின்னுக்கு போயிட்டீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய பேர் மகாவலி ராஜன். நான் வந்து அங்கே பராளிகளாக இருக்கிறேன். அவரை பிடிச்சிக்கிட்டா போகலாம். அதுக்கு வந்து நான் முக்கியமான விஷயம் கேட்கணும். இப்போ இந்த யாழ்ப்பாண இளைஞர்கள் இருக்கிற முக்கியமான விஷயம் வெளிநாட்டுக்கு போகிறது. குறிப்பாக கனடா, லண்டன் போகணுன்ற ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்குது. இப்போ அங்கே வாராக்களுக்கு நீங்கள் என்ன விஷயம் சொல்லுவீங்க? என்னடா தம்பி, நான் செய்கிற தொழில் பராளிகள். அதுலேயும் குறிப்பாக ரெஃப்யூஜி கிளைம்ஸ் செய்கிறேன் நான். அப்போ இந்த ரெஃப்யூஜியை வாரவை அங்கே கன பேர் கிட்டத்தட்ட ஆவரேஜாக $100,000 செலவழிச்சு தான் அங்கே வரையணும். வாரவைக்கான பேர் பிரேசிலில் இறங்கி நாடுகளை க்ராஸ் பண்ணி வரைக்க செத்தவையும் இருக்கணும். அப்போ அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அங்கே வந்து அந்த போடுற காசு 100,000 அதிலே அவைக்கு ரிட்டர்ன் வருமண்டு நினைச்சு வாரது பெரிய ரிஸ்கியான வேலை. அப்படியான சிச்சுவேஷன்லேயே எங்களோட நாடு இப்போ இல்லை, கனடா இல்லை.
ஆனபடியாக என்னுடைய அட்வைஸ் அந்த 100,000 நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமெண்டா அதை இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல தொழிலை பாருங்கள். நாடும் உருப்படும், நீங்களும் உருப்படுவீர்கள். இப்போ நாங்கள் அங்கே இருந்துட்டு, நான் 40 வருஷம் அங்கே இருந்துட்டு, இப்போ நான் இங்கே வந்து அளவட்டியில் வீடு கட்டியிருக்கிறேன். நான் இங்கே இப்போ வந்து மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் கொலம்பு யூனிவர்சிட்டியில் செய்கிறேன். அப்போ நான் இவென்ச்சுவலி இங்கே வந்து செட்டில்டாக போகிறேன் கடைசி காலத்தில். அப்போ எப்போ நீங்கள் அங்கே போய் இதுகளெல்லாம் செய்து டயர்டாகி களைச்சி வருத்தம் வந்து சாக முதல் இங்கே அதை வந்துடும். அவ்வளோ இல்லை அங்கே இருக்கிறாங்க நிறைய பேர் ஆசை கடைசி காலம் இங்கே வந்துடணும்னு சொல்லி அதுக்கான வீடுகளை காணியில் வேண்டி வீடுகளை கட்டி வரணும். லீகலாக வந்தால் அவ்வளோ கேளாது, இல்லாட்டி இல்லீகலாக வந்தால் என்னென்ன தம்பி சில பேர் நல்லா இருக்கிறாங்க, கன பேர் நல்லா இருக்கிறாங்க. அது வந்து ஸ்கில்டு லேபராக வாரவங்க ஓகே, எலக்ட்ரீஷியன், ப்ளம்பர், அப்படி தொழில் தெரிஞ்சு வாரவங்கள் அங்கே பிறகு சர்டிஃபை பண்ணி குவாலிஃபை பண்ண பிறகு நிச்சயமாக உழைக்கலாம், கடனை கட்டலாம், நல்லா வரலாம். இந்த சும்மா ஜென்ரல் லேபராக வாரவ அவைண்ட பாடு சரியான கஷ்டம். படிச்சுட்டு வாரவையும் டாக்டர்ஸாக இருந்து வாரவ அவைக்கும் அங்கே குவாலிஃபிகேஷன் இல்லை, டேக்ஸி தான் ஓடணும். அப்போ டாக்டராக இருந்தால் இங்கே நீங்கள் ஸ்டேட்டஸோடு இருக்கிறீங்க, இங்கே இருங்கோ, அங்கே வர வேண்டாம். என்ஜினியர் மேபி ஒரு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது அவைக்கு. அப்போ உங்களோட ஃபீல்டை பொறுத்து ஃபீல்டாக வந்தால் உழைக்கலாம், இல்லை உழைக்கலாம், அதுக்குரிய தகவல் வந்தால் உழைக்கலாம். ஓகே, நீங்கள் சொன்ன சரி யோசிப்பாங்க கனடா வாய்ப்பு யோசனை இல்லையான்னு யோசிப்பாங்க. இருக்கு அதுக்குரிய கொஞ்சம் நாள் எடுக்கும்ன்றதை தான். மற்றது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சுவாத்தியம். மற்றது சாப்பிட்ற சாப்பாடு. அங்கெல்லாம் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நேச்சுரலாக எடுத்து சாப்பிட்றோம். அதில் பிரயோசனம் இருக்குது. இதுகளை உணர்ந்து நாங்கள் வாழ வேணும். இப்போ எங்களுக்கு நாங்கள் அங்கே இருந்துட்டோம் 40 வருஷம், பிள்ளைகளும் இருக்குது. அப்போ அதாலே அங்கே இருக்கிறோம், பிறகு பேர பிள்ளை வரும், அதாலே அங்கே இருப்போம் என்று தான் இருந்து லைஃப் முடிஞ்சிடும். அப்போ என்ன போல அல்லது சுதந்திரம் போல ஒரு சிலர் இங்கே அதை விட்டு விலகி இங்கே வந்து இந்த கடல் காற்று நல்ல காற்றுல ரெண்டு ஆக்சிஜனே எடுக்கிறோம். இது கொஞ்சம் பேரால தான் முடியும். ஓகே, நீங்கள் இப்போ சொன்னீங்க தான் இப்படி ஒரு விஷயம். இப்போ கனவே ஜோசப் நீங்கள் அங்கே போயிட்டீங்க, உழைச்சிட்டீங்க, இப்போ நீங்கள் இப்படி சொல்லுவீங்களா ஒரு கருத்துக்கள் இருக்கலாம். அதுக்கு என்ன மாதிரி இப்போ என்னென்னா தம்பி, இப்போ நான் கூட இங்கே உள்ள ஒரு இளைஞன் மனநிலைமையில் இருந்தால் என்ன மாதிரியால் வந்து இப்படி சொல்லேக்க எனக்கும் அதை ஏற்க முடியாது. ஏனண்டா இவர் போய் எங்கே நல்லா உழைச்சி கொண்டு வசதியாக இருந்து இதில் எனக்கு சொல்கிறாரு அப்படி தோன்றும் எங்களுக்கு. ஆனால் என்னுடைய அட்வைஸ் என்னென்னு சொன்னால், இப்போ அங்கே நாங்கள் போன காலம், அதாவது நான் போனது 1981 இந்த நாட்டை விட்டு போனேன். போய் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போய் அமெரிக்காவிலேருந்து கனடாவுக்கு 83 வந்தேன் டிசம்பரில். அப்போ அந்த காலத்தில் எங்கட போய் சேர்ந்ததும் அப்படி. பட் அந்த காலத்தில் கனடாவில் இருந்த பொருளாதார நிலைமை எங்களுக்கு காலம்பர ஒரு டிஷ்வாஷிங் வேலை செய்துட்டு ரெஸ்டாரண்ட்டில், இன்னொரு மத்தியானம் அதை விட்டுட்டு போய் இன்னொரு இடத்துல க்ளீனிங் செய்துட்டு அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் கோப்பை கழுவுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருந்தாங்க. அப்படி வேலையும் இருந்தது. இப்போ அப்படி வேலை இல்லை. ஒரு டிஷ்வாஷிங் வேலையோ ரெஸ்டாரண்ட் வேலையோ க்ளீனிங் ஜாப்போ அது எடுக்கிறதே இப்போ கஷ்டம். அப்போ அது மட்டும் இல்லை, இப்போ கன பேரை இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸாக வந்த கன பேரை இப்போ திருப்பி அனுப்புகிறாங்க. அதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்கு. அப்போ மற்றது நாடும் இந்த யுக்ரைன் போருக்குள்ள எல்லாம் ஃபண்டிங் அதுகளுக்குள்ள போய் சரியான சிக்கல்ல இருக்கு. இப்போ கனடா வரண்டாலும் சரியான செலவு தான், கூட செலவு கொடுத்து வந்து நீங்கள் அந்த காலத்தில் போய்க்க குறைய செலவில் போனீங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்ணி வந்துட்டா இப்போ ஓகே, மற்றபடி நீங்கள் செலவழித்து இங்கே கடனை வேண்டிட்டு அங்கே போய் அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதுக்குரிய தகுதியில் போய்க்க ஓகே, இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் காலம் எடுக்கும். ஓகே, நன்றி, நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க, நன்றி.
என்ன கொத்துறதுக்கு இங்கே டான்ஸ் தான் பாருங்க. ஓகே, அப்படி எங்களோட சாப்பாடு எல்லாமே சாப்பிட கொண்டிருக்கணும் பாருங்க. மனசுக்குள்ள சந்தோஷம் நிலைச்சிரு.